நண்பர்களே, இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. அதான் நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷிங் ராட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மீன் பிடிக்கிறக்காண்டியா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கி மீன் பிடிக்கணும்னு நினச்சிருந்தோம். இன்றைக்கி தான் நம்ம வந்து வந்திருக்குது. பாருங்கள், இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த தொகுதி பாருங்களா குளம், இந்த குளத்தில் தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். ஏதாவது இன்றைக்கி மீன் சிக்குதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வந்து அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே கொண்டு வந்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் உள்ளே வந்து என்ன மாதிரி பொருள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூண்டியில் வந்து நம்ம வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோங்க. அது இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடச்சிருக்குது. பார்ப்போம். செம்ம பேக்கேஜுங்க, நல்லா போட்டுருக்காங்க சுத்தம். பாருங்க, இதுதான் இந்த மீன் வந்து ஃபிஷ்ஷிங் ராட் இருக்கக்கூடிய இது டப்பா. அப்படி போட்டுருக்காங்க பாருங்கள், என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரில. இது என்னன்னே தெரியலையாங்க, என்னமோ டப்பாவாக இருக்குது. இந்த பசை ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே பாருங்கள் பசங்க. இது ஏற்கனவே தெரியலையாங்க, அந்த மீனை கொடுத்துட்டு இதில் வந்து இப்படி வந்து ஊற்றணுமான்னு தெரில. பசை ஒன்று இருக்குது. அப்புறம் முக்கியமான இது வாங்க, இதில் தான் அந்த இது எல்லாமே இருக்குது, அந்த மீனுக்கான இறை எல்லாமே. அப்புறம் முக்கியமானதை காணுங்க, அந்த ராடை. அந்த அழுது அது பாருங்கள், மீன் பிடிக்கிறதுக்குள்ள ஃபிஷ்ஷிங் ராடு பார்த்தீங்களா. டன்டடா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃபிஷ்ஷிங் ராடு. கம்முன்னு இருக்குதுங்க. இது வந்து அப்படியே இழுக்கிற டைப்புன்னு நினைக்கிறேன், ஃபிரிங்கி மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது எப்படி கலத்துனா அந்த பாருங்கள், கலத்துறோம்னா கலத்திட்டு இது இழுக்க வேண்டியதான் நினைக்கிங்க. ஆனால் அங்கே எப்படின்னு தெரியல செட் பண்ணுறதுன்னு. பாருங்க, நல்ல வருதானா. இது வந்து எப்படி மாட்டேன்னு தெரியல. அவ்வளோதானா? ஆமாங்க, மடக்கிக்கலாம், அவ்வளோதான். இது நீ இழுத்து அவ்வளோ. பாருங்கள், இவ்வளோ நீளம் வருதுங்க, நல்லா சூப்பராக இருக்குல்ல ஃபிஷ்ஷிங் ராடு. இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம என்ன பண்ணால் அடுத்து இந்த முக்கியமான ஒன்று இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து சுற்றுக்கான அந்த இதான் மெயின், நரம்பெல்லாம் இதில் உள்ள தான் இருக்கும். இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமானது பார்ட்ஸு. ஆனால் இது எப்படி ஃபிட் பண்ணுன்னு தெரில, பார்ப்போம். நம்மளே புதுசாக முதல்ல வாங்குகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த இது மீன் பிடிக்கிற நரம்பு உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது ஒன்று வச்சுருவாங்க, நல்லா அருமையாக இருக்குதுங்க. அப்புறம் முக்கியமான இறை மீனுக்கான நம்ம ஆர்டர் பண்ணுறதை வந்து பார்ப்போம். நம்ம வந்து தவளை அப்புறம் மீனெல்லாம் இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணோம். என்னது வந்துருக்குன்னு பார்க்குமா. சின்னதாக ஒன்று இருக்குதுங்க, இங்கேருந்து இறை என்னன்னே தெரியல. இது சின்னதாக பாசியமாக இருக்குது, என்ன தெரியல இருக்கட்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபிஷ் கொடுத்துருவாங்க. இதில் தாங்க எல்லாமே இருக்குது, மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இதெல்லாம் இருக்குது. இது வந்து மீனை கொண்டு போகிறதுக்கான வலைங்க. அங்கே பாருங்கள், கையெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருப்பாங்க ஏங்க. மீன் கொண்டு போகிறதுக்கான வலை பார்த்தீங்கன்னா, அதாவது மீனை பிடிச்சிருந்தீங்களா இதுக்குள்ளே போட்டு கொண்டு போகணுமா. எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்மளுக்கு பையன் கொடுத்துருக்காங்க, நல்லா அப்படியா. இந்த பக்கம் இருக்குது பையன் இல்லைங்க. இந்த இதுக்குள்ளே தான் மீனை போட்டு கொண்டு போனோம். இது வந்து மீனை வந்து பிடிச்சோம்னா இதுக்குள்ளே போட்டு கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் முக்கியமானது பார்க்கணும், நம்ம ஆர்டர் பண்ண தவக்கலை. இது வந்து சக்கைங்க, பஞ்சு. இது தான் நம்ம பஞ்செல்லாம் கட்டோம்னா அது மாதிரி. இது வந்து இதுக்கு தான் அந்த பஞ்சு. இப்படி மீன் கிடச்சா. அடுத்து இது என்னன்னே தெரியலங்க, வித்தியாசமாக இருக்குது. என்னன்னே தெரியல. இது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சா. இது என்னன்னே தெரியல, இது என்ன. அப்புறம் இங்கே பாருங்கள், டண்டன தவளை. இதை போட்டு தான் நம்ம வந்து மீனை பிடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தவளை இருக்குது, அதை வெளியில் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மீனுக்கான இறங்க, பிளாஸ்டிக்கில் இருக்குது, ரப்பரில் இருக்குது, தவக்கலை. இது இருக்கட்டும். அடுத்து இன்னும் நம்ம நிறைய இறை போட்டு இப்போ ஆர்டர் பண்ணோம். அந்த அதுக்குன்னா மீன் இங்கே பாருங்கள், மீன். இது வந்து ஒரு சின்ன மீன் தான். இது வந்து என்னது எதுக்கான இறன்னு தெரில.
அதுக்குள்ளேயும் நிறைய மீன் இருக்குங்க, சின்ன சின்ன இது இருக்குதுங்க. வாங்க எப்படி இருக்குங்க, நல்ல வெள்ளை கலரில் இருக்க மீன். என்ன எப்படி இருக்கு மீன், சுற்றி பாருங்கள், முள்ளு தான் ஜம்முன்னு இருக்குதுங்க. இது ரப்பரில் இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து சின்ன பீஸு, சின்ன இதில் வந்து முள் இருக்கா இல்லையான்னு தெரியலங்க, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து முள் வந்து நம்ம தான் பொறுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒன்று இருக்குது. வேறு என்ன எதை கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியலைங்க, வித்தியாசமாக இருக்குது. இது என்னன்னு தெரியலையா. அதுபோல் முள் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா முள்ளும் கொடுத்துருக்காங்க நம்ம நிறையா. அதுபோல் இன்னும் என்னெல்லாம் இருக்குது, இன்னும் ஒன்றே தான் இருக்குது. அதுபோல் இதுலேயும் என்னமோ இருக்குங்க, இது என்னன்னு தெரில, நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், தூண்டி வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான். ஃபிட் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து மீன் பிடிக்க ரெடி ஆகிடும் தான். இதை நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு மீன் பிடிக்கிறது வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம அப்புறம் பார்க்க அப்படின்ட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படிதான்.